மாத்திரத்தில் ஒன்று சேர்ந்தேன் தங்கள் எது பாவா மசம சிவா என் முன்னால் இருப்பரும் கோமம் தங்கள் இருப்பையா வசேதி சிவா எட்டு பக்கம் காவை கொடுத்தா 4 பக்கமா இந்த பெரிய பிறகு வாழ்க்கை இப்படிதான். என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஜென்மத்தோட பாவம் நோக்கம் அடுத்தது உனக்கு பிறகு கிடையாது. நிம்மதியான சாப்பாடு, வாழ்க்கை நிம்மதியான சாப்பாடு, வருமானம் இருக்கு. जिब्बे करम तमिष्टे प्रतिंगरे साम ऐमृति स्वाहा ओम ஒரு கனி மண்ணு சுடுகாடு எரியுதுல்ல, அதில் போட்டு புரியுதா? சொல்ல புரியுதா இல்லையா? அந்த எல்லை மண்ணை ஒரு எலுமிச்சம்பழம் 2 அறுத்து கொஞ்சம் பூமத்தை வச்சு அந்த மண்ணோட சுடுகாடு எரியுதில் போட்டு எரியுதில்ல எரிகிற இடம் அதில் போட்டு 3 நாளில் தெரிய வைக்கலாம். அந்த இடத்துல தெய்வம் உயிரோட்டமா இல்ல. இதை செய்யி உயிரோட்டம் கிடைச்சிடும். எடுக்கும் போதே இது வழி காட்டுன்னு சொல்லி எடுக்கணும். புரியுதா? உண்டா இல்லையா அப்படின்னு கேளு. மண் எடுக்கும் போது கையில வச்சுட்டு கேட்கணும். மண்ணை எடுத்து பரிகாரம் பண்றேன், இந்த எல்லையில உயிரோட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடு. 3 நாள் போட்டது 3 நாள் வளர வைக்கிறான். வளர வைக்கிறேன் தான், வேற எதுவும் கேட்கக்கூடாது. சிறப்பா நிறுத்தலாம். இதை செஞ்சுட்டு வா, பாரு எப்படின்னு. அப்புறம் வசந்த காலம் போயிடுச்சு. இதே வசந்த காலம் தான். பயங்கரமா உட்பரமா ஒன்று காவல் அடிக்கிறான். உனக்கு எவனுமே ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணனா அவனுக்கு தான் அடி. இனிமே உனக்கு ஏதாவது செய்வனை செஞ்சு போறான்னா அவனுக்கு திருப்பி மாத்தா இப்படி இருக்கிறான். சங்கிலி கருப்புசாமி ஆலயம் திருப்பணி நடைபெற உள்ளதால் உங்களால் முடிந்த உதவினை கருப்புசாமி பிரதிக்கு மூலம் செலுத்தி சங்கிலி கருப்புசாமி அவர்களை பெறுமாறு பணிவுடன் கேட்கிறேன்.